அடுப்பத்து மஃபிரத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய மாசற்ற மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய பத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த நல்ல நாளை சரியாக பயன்படுத்தி வெற்றி காண்பவன் உயர்ந்த சொர்க்கத்தை அடைகிறான். வெற்றி காண்பது என்பது என்னது? கண்ணீரால் தன் பாவங்களை உருகச் செய்யக்கூடியவன், மனதில் ஏற்படக்கூடிய வேதனையால் தன் பாவத்தை இறைவனிடத்தில் கொட்டுபவன், தொடர்ந்து ஏற்படுத்தக்கூடிய அவனுடைய அந்த மனோதிடம் சபதத்தால் பாவத்தை இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற அந்த உறுதியால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கருணையை பெறக்கூடியவன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இதையும் தாண்டி ஒரு பாவிக்கு அல்லாஹ் தரக்கூடிய பெரிய பரிசு என்னவென்றால், நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடு இணை இல்லாத ஷஃபாத், அவங்களுடைய பரிந்துரை, ரெக்கமெண்டேஷன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய பேர குழந்தைகளான ஹசன் ஹுசைன் இருவரையும் தூக்கி நெஞ்சார்ந்து அணைத்து கொண்டு ஒருவருடைய உதட்டிலும் ஒருவருடைய கழுத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிடுவார்கள். அப்ப தாயார் கேட்பாங்க, பாத்திமா, யா ரசூலுல்லாஹ், ஒரு குழந்தைக்கு உதட்டிலும் ஒரு குழந்தைக்கு வித்தியாசமாக கழுத்திலும் முத்தமிடுகிறீர்களே, என்ன என்று கேட்கும்போது, எந்த தாயும் சீக்கிரத்தில் ஜீரணிக்க முடியாத, எதிர்கொள்ளாத ஒரு விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இவர் விஷம் கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்படுவார். ஹஜ்ரத் ஹசன், ஹஜ்ரத் ஹுசைன் கழுத்து வெட்டப்பட்டு கொல்லப்படுவார். அதனால் தான் ஷஹீதாக்கப்படக்கூடிய இந்த உறுப்புகளை பரக்கத்தாக எண்ணி நான் முத்தமிட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது தீ பட்டது போல துடித்து போவார்கள். ஹஜ்ரத் ஃபாத்திமா, யா ரசூலல்லாஹ், என் பிள்ளைகளை தங்களுக்கென்று பிரத்யேகமாக தரப்பட்ட துஆவினால் காப்பாற்ற முடியாதா? என் பிள்ளைகள் வாழ வேண்டியதல்லவா? ஒரு தாயை இப்படிப்பட்ட ஒரு சூழலை எதிர்கொள்ள முடியாதல்லவா? அதனால் என் பிள்ளைகளுக்கு நீண்ட ஆயுளை தரக்கூடிய விதத்திலே, என் பிள்ளைகளுக்கு நீண்ட ஆயுளை தரக்கூடிய விதத்திலே தங்களுடைய துஆவை பயன்படுத்த முடியாதா என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அருமை மகளே, என் சுயநலத்திற்காகவோ என் சுய குடும்பத்திற்காகவோ அந்த துஆவை நான் வைத்திருக்கவில்லை. மறுமை நாளில் என் சமூகத்தில் உள்ள பாவிகளின் பரிந்துரைக்காக அந்த துஆவை நான் வைத்திருக்கிறேன். அவர்களை நரக விடுதலை செய்ய வேண்டும், உயர்ந்த சொர்க்கத்தை அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் போது, உலகத்தில் எந்த ஒரு தலைவனும் எந்த ஒரு சாம்ராஜ்யத்தை படைத்தவனும் இப்படி தன்னுடைய உம்மத்தின் மீது கருணையும் பாசமும் கொண்டிருப்பானா என்று சந்தேகிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அக்பர் இந்த பதில் அமைந்தது. சகோதரர்களே, அப்ப பாவிகளுக்கு அல்லாஹ் தரக்கூடிய பரிசுகள், முதல் பரிசு அவனை அழ வைப்பது, இரண்டாவது பரிசு அவனை வருத்தப்பட வைப்பது, மூன்றாம் பரிசு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெற்று தருவது. இந்த உலகத்தில் எத்தனையோ சமூகம் அளிக்கப்பட்டிருக்கிறது. வகுல்லன் அகத்னா பிதம்பிஹிம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்வான், வமின்ஹும் மன் அக்ரக்னா, அவங்கள சில பேரை நாம தண்ணீல மூழ்கடிச்சு சாகடித்தோம், அவர்களை கொன்றோம். அகதத்துஹுமுஸ் ஸைஹா, இடி சத்தத்தால், அந்த சத்தம் தாள மாட்டாமல் மாரடைப்பால் இறந்து போனவர்கள் எத்தனையோ பேர், அதால் அவர்களை பிடித்தோம். அதே போல வமின்ஹும் மன் ஹஸஃப்னா பிஹிமுல் அர்து, அவர்களுடைய அந்த அவர்களை அந்த பூமி அப்படியே உள்வாங்கி கொண்டது, இழுத்து கொண்டது, சொறி வாங்கி கொண்டது. இப்படி பலதரப்பட்ட சமூகத்தை அல்லாஹ் தஆலா அளித்ததாக பதிவு செய்கிறார். ஆனா இது அத்தனைக்கும் மோட்டிவ் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இது அத்தனைக்கும் காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அல்லாஹ் சொல்வான், வகுல்லன் அகத்னா பிதம்பிஹிம், அவர்களுடைய பாவத்தின் காரணமாகத்தான் அவர்கள் பிடிக்கப்பட்டார்கள் என்று சொல்வார். அப்ப ஒரு பாவி பிடிக்கப்படுவது திண்ணம், ஒரு பாவி பிடிக்கப்படுவது உறுதி. எப்போது வரைக்கும்? தன் பாவத்தை உணர்ந்தவன் திருந்துகின்ற வரைக்கும். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரிதான் சகோதரர்களே, அவன் பாவங்களுக்கு பச்சாதாபப்பட்டு மன்னிப்பு கேட்கும் போது அவனுடைய பாவங்களின் டெசிபலை அல்லாஹ் பார்ப்பதில்லை, பெர்சன்டேஜை அல்லாஹ் பார்ப்பதில்லை, அவனுடைய மனமாற்றத்தை மட்டும்தான் பார்க்கிறான். அவனுடைய மனம் வெதும்பி போய் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவதை மட்டும்தான் பார்க்கிறான் சகோதரர்களே. அதற்கான வாய்ப்பாகத்தான் அல்லாஹ் அந்த மக்பிரத்துடைய 10 நாட்களையும் வைத்திருக்கிறான். அதிகமாக துஆ செய்யுங்கள், சூரா ராதை ஓதுங்கள். சூரா ராத் இருக்கிறதல்லவா, இடி என்ற சத்தமுடைய சூரா, இடி என்ற பெயருடைய சூரா.
இந்த சூரா ராதை ஓதுபவருக்கு ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், சூரா ராதை ஓதி முடித்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பவர் உடனடியாக அவர் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெறுகிறார். அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் மன்னிக்கிறான். அதற்கு ஒரு அழகான உவமையை சொல்வார்கள். எப்படி இடி இடித்து பெருமழை பெய்கிறதோ அதே போல பாவம் என்ற அந்த இடியின் காரணமாக இவன் கதறக்கூடிய கதறல் பெருமழை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவன் மீது பொழிய செய்கிறது. இடி எப்படி மழையை பொழிய செய்கிறதோ அதே போல தௌபா பாவ மன்னிப்பு சூரா ராதை ஓதி முடித்து அவன் கேட்கின்ற பாவ மன்னிப்பு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அருள்மழையாக அவன் வாழ்க்கையில் பொழிகிறது. அல்லாஹ் உங்களையும் என்னையும் கபூல் செய்வானாக. தனிமையில் அல்லாஹ்விடத்தில் உருகுவதற்கான வாய்ப்பு இந்த 10 நாட்களும் நடுப்பத்து இருக்கிறது. அதனால் தான் நான் உங்களுக்கு சொன்னேன், சொத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு தந்த சொத்து, கார் பங்களா வீடு வசதி வாய்ப்புகள் தோட்டம் துறவு பணம் காசு அத்தனையும் விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரக்கூடிய சொத்து என்ன தெரியுமா? அவனுடைய லெகா, அவனுடைய அருகாமை. மறுமை நாளிலே சில பேரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனிமைப்படுத்துகிறான். மக்கள் எல்லாம் கொந்தளித்து போய் நிற்கின்றனர். ஒவ்வொருவருக்கும் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என் அந்தரங்க பாவங்கள் பகிரங்கப்படுத்தப்படுமே, ரப்பல் ஆலமீனால் என்னுடைய அந்த வெட்கம் என்று நான் நினைக்கக்கூடிய மானம் என்று நினைக்கக்கூடிய அத்தனையும் அம்பலப்படுத்தப்படுமே என்று ஒவ்வொருவனும் மனதில் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு கூட்டத்தை மட்டும் அல்லாஹ் தஆலா தனிமைப்படுத்துகிறார். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்ன செய்கிறான் தெரியுமா? கருப்பு திரையை அவர்கள் முன்னாடி போடப்படுகிறது. அவர்கள் உள்ளே வந்த உடனே உள்ளே நடப்பது வெளியில் தெரியாத அளவுக்கு சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கருப்பு திரை போடப்படுகிறது. கருப்பு திரை போடப்பட்டு உள்ளே லேசான ஒரு சின்ன அரவம் கூட இல்லாமல், ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாமல் மிக சைலண்டாக நடக்கிறது விசாரணை. மலர்ந்த முகத்தோடு நீண்ட நேரத்துக்கு பிறகு வெளிவருகின்றனர். அவர்கள் யார் தெரியுமா சகோதரர்களே? தன் பாவத்தை நினைத்து அழுது மன்றாடி இறைவனுடைய தொழுகையில் நேமமாக இருந்தவன். வெறும் ரமலான்ல மட்டும் புடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் இல்ல. ரமலான் எப்போது வருது? தொப்பிய மாட்டலாம், தாடிய வைக்கலாம். ரமலான் எப்போது வருது? குரானை புரட்டலாம், குரானை ஓதலாம். ரமலான் எப்போ வருது? பள்ளியில போய் முன்னாடி போய் உட்கார்லான்னு சொல்லி இறைவனை சடங்கு சம்பிரதாயமாக ஆக்கக்கூடிய துரோகி அல்ல. எல்லா காலமும் அல்லாஹ்வை வணங்குபவன், எல்லா காலமும் இறைவனை நினைப்பவன், ஐங்கால தொழுகையில் ஸ்திரத்தன்மையோடு வாழ்பவன், அதில் உறுதி கொள்பவன், அதை உயிராக நினைப்பவன், தன் பாவத்திற்காக இறைவனிடத்தில் யாரும் தெரியாத அளவுக்கு கண்ணீரை விட்டு கதறுபவனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய மாபெரும் பரிசுகளில் ஒன்று கருப்பு திரைக்குள் அவனுக்குள்ள ரகசிய விசாரணை. சகோதரர்களே, அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. இதுதானே பெரும் பாக்கியம் சகோதரர்களே, இதுதானே பெரும் பாக்கியம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் எத்தனை பேரை அளித்திருக்கிறான். ஏன் அளித்தான்? எதற்கு அளித்தான்? அவர்களுக்கு சரியான வாய்ப்பை தந்தானே. வகுல்லன் அகதுனா பிதம்பிஹிம், அவங்களுடைய பாவங்களின் காரணமாகத்தான் அளித்தான். ஃபிரௌனுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லையா? எவ்வளவு வாய்ப்பை கொடுத்தான். ஃபஅர்சல்னா அலைஹிம் துஃபான் வல் ஜராத் வல் கும்மல் வல் லஃபாதிஅ வத்தம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅர்சல்னா அலைஹிம் துஃபான, அவர்களுக்குள் வெள்ளப்பிரளயத்தை அளித்து திருத்த பார்த்தேன், அந்த பாவிகள் திருந்தவில்லை. வல்ஜராத், வெட்டுக்கிளியை அனுப்பி திருத்த பார்த்தேன், அவர்கள் திருந்தவில்லை. வல் கும்மல், பேன் கூட்டத்தை, எங்கு பார்த்தாலும் பேன் கூட்டத்தை ஏற்படுத்தி அந்த தொந்தரவின் காரணமாக தன் பாவத்தை உணர்ந்து பச்சாதாபப்படக்கூடும் என்பதற்காக அவர்களுக்கு நான் என்ன செய்தேன்? பேன் கூட்டத்தை அனுப்பினேன். வல்லஃபாதிஅ, தவளை கூட்டத்தை அனுப்பினேன். வத்தம், இரத்தத்தை அனுப்பினேன். எங்கு பார்த்தாலும் இரத்தம், நைல் நதிய இரத்தம். ஆனாலும் கல்லாகி போன அவனுடைய உள்ளமும் திருந்தவில்லை, கட்டமரமாகி போன மற்றவர்களுடைய உள்ளமும் திருந்தவில்லை. அதனால் தான் அவர்களை அழித்தேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். எத்தனை வாய்ப்புகளை தந்திருப்பார். இது போல உபதேசங்களை உங்களை கேட்க வைப்பார். அதே போல யாராவது உங்களிடத்திலே பாவத்தை பற்றி உணர்த்தக்கூடிய ஒரு உணர்த்தலை ஏற்படுத்துவார். ஒரு சின்ன சோதனையை தந்து நீ பாவம் செய்கிறாய் என்று உணர்த்த வைப்பான். கடைசி வரைக்கும் போராடுவான். இறைவனுடைய போராட்டம் வெற்றி பெறாத போது அவன் அழிக்கப்படுகிறான். சகோதரர்களே, அந்த பரீட்சையில் அவன் தோல்வியுறும் போது, மனிதன் தோல்வியுறும் போது அல்லாஹ் அழித்து விடுகிறான். சகோதரர்களே, அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், வாசலில் ஒரு வாலிபன் நிற்கிறான்.
ரொம்ப அழுது கொண்டிருக்கிறான். யா ரசூலல்லாஹ், என்ன காரணம் என்று கேட்டாலும் சொல்ல மறுக்கிறான். கதறி துடிக்கிறான். உங்களுடைய வாசல்லேயே நின்று கொண்டிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து வாருங்கள் என்று சொல்வார்கள். கடைசியில் வரமாட்டேன் என்று அடம்பிடிக்கிற குழந்தையை போல உள்ளே வருவான். உள்ளே வந்த உடனே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன, ஏன் இப்படி அழுகிறாய், ஏன் இப்படி அழுகிறாய் என்று கேட்கும் போது, யா ரசூலல்லாஹ், கடந்த காலத்தில் நான் செய்த பெரும் துரோகம், பெரும் பாவம் என் உள்ளத்தை இனிமேலும் நீ வாழ்வதா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் நான் இப்படி அழுகிறேன். என்ன துரோகத்தை செய்தாய், என்ன பாவத்தை செய்தாய் என்று கேட்கும் போது, யா ரசூலல்லாஹ், உலகத்தில் யாரும் எண்ணி பார்க்காத ஒரு கேவலமான தொழிலை நான் செய்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி விபச்சாரம் செஞ்சிருப்பான் போல என்று சொல்லிட்டு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி சொல்லு அப்படின்னாங்க. அவர் சொல்கிறார், என் வறுமையின் காரணமாக மக்கள் ஜனாசாவை புதைத்து விட்டு சென்று விடும்போது, மக்கள் ஜனாசாவை புதைத்து முடித்து மக்கள் சென்று விட்டால் இரவோடு இரவாக, அந்த காலத்தில் எந்த சிசிடிவி இருந்தது, எந்த காவலாளி இருந்தார், அந்த கபரை நான் தோண்டி கிடைக்கின்ற அந்த ஜனாசாவின் புது துணி இருக்கிறது அல்லவா, அதை நான் உருவி விடுவேன். அவ்வளவு வறுமை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வறுமை அந்த காலத்தில் இருந்தது. ஜனாசாவின் துணியை திருடி அதை விற்று சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த காலத்தில் வறுமை தாண்டவமாடியது. ஒரு முறை இப்படி தொடர்ந்து நான் அந்த தொழிலை செய்து கொண்டிருந்தேன். அந்த துணியை நான் நல்ல சலவை செய்து விற்பனை செய்து விடுவேன். ஒரு முறை ஒரு ஜனாசாவை நான் உருவும் போது, அவள் ஒரு இளம் பெண், கடும் வியாதியால் அவள் இறந்து விட்டார். நான் யோசித்திருக்கலாம், நான் அந்த நேரத்தில் இறைவனை பயந்திருக்கலாம். ஆனாலும் நில ஒளியில் அந்த ஜனாசாவின் வெண் தேகம் எனக்குள் ஷைத்தானிய கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. கொஞ்சம் கூட நான் மனிதன் என்பதை மறந்து மிருகத்தனத்தை அரிதாரமாக பூசிக்கொண்டு அந்த ஜனாசாவோடு, சடலத்தோடு வன்புணர்வு செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போதும் எழுந்திரு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ கேஸை பார்த்துருக்கிறாங்க, ஆனா இப்படிப்பட்ட ஒரு கேஸ உலகத்துல பார்த்தது கிடையாது. போதும், ஒரு மையத்தோடு வன்புணர்வு செய்த ஒரு கொடூரன் என் பக்கத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய அதாப் இறங்குவது போதும், சென்று விடு என்று சொல்லிவிட்டார்கள். அப்படியே முகத்தை புதைத்து அவமானம் தாழ மாட்டாமல் அந்த இடத்தை விட்டு அப்புறமாகிவிட்டார் அந்த வாலிபர். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ஓரிரு நாட்களில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவிப்பு செய்து, அவரை நான் மன்னித்து விட்டேன். அவன் கதறக்கூடிய கதறல், அவன் அடையக்கூடிய வேதனை, இனிமேல் அந்த தவறை நான் துளி கூட செய்ய மாட்டேன் என்ற அந்த மனமாற்றம், உறுதி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தௌபாவை அவனுக்கு பெற்று தந்தது. உலகத்தில் அவ்வளவு பெரிய கொடூரனை எல்லாம் மன்னித்தவன் நம்மை மன்னிக்க மாட்டானா சகோதரர்களே? எப்படிப்பட்ட கொடூரர்கள் எல்லாம் மன்னித்தவர்கள். அந்த ஃபிரௌன், நான் சொன்னேனே, ஃபிரௌன் 1,00,000 ஆண் குழந்தைகளை துள்ள துடிக்க கொலை செய்தவன். 1,00,000 ஆண் குழந்தைகள் என்றால் உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? இதயத்திற்கு பதில் கல்லை வைத்து படைக்கப்பட்டவன் மட்டும்தான் அந்த கொலைகளை செய்திருக்க முடியும். அப்படிப்பட்ட 1,00,000 ஆண் குழந்தைகளை கொன்றவனையும் அல்லாஹ் மன்னிக்க துணிந்தானே, அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் நம்மை மன்னிக்க மாட்டானா? நம் பாவங்களை மன்னிக்க மாட்டானா? நமக்கு உறுதி வேண்டும் சகோதரர்களே, மன வலிமை வேண்டும். தொழுகை இபாதத்தில் நீங்கள் சரியான முறையில் இருக்கும் போது பாவங்கள் உதிர்ந்து போகின்றன. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கரி வல் பகி. அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இன்ன ஸலாத்த தன்ஹா, நிச்சயமாக தொழுகை மானக்கேடான, அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கரி, மானக்கேடான அருவருப்பான காரியங்களில் இருந்து மனிதனை தடுக்கிறது. இரையச்சமான தொழுகையை தொழுது பாருங்கள். தக்பீரை முறையாக கட்டுங்கள், ருக்குவை முறையாக செய்யுங்கள், சஜிதாவை முறையாக செய்யுங்கள். உங்கள் படைத்தவனின் வேத வசனங்களை தூய்மையான இதயத்தோடு ஓதுங்கள். கண்ட குப்பைகளையும் உள்ளத்தில் வைத்து ஓதாதீர்கள். செல்போன்களுக்கு ஓய்வு கொடுங்கள். அல்லாஹ்வை படைத்தவனை நீங்கள் வணங்கும் போது படைப்பினங்களுக்கு வேலை இல்லை அப்படின்ற ஒரு மனோபாவத்தில் நீங்கள் தொழுகின்ற தொழுகையும் இபாதத்தும் பெரும் மன்னிப்பை இன்ஷா அல்லாஹ் பெற்றுத் தரும். அதற்கான வாய்ப்புகள் தான் இந்த 10 நாட்கள் சகோதரர்களே. அதற்கான வாய்ப்புகள் தான் இந்த 10 நாட்கள். இந்த 10 நாட்களை நாம் துச்சமென நினைத்து விடக் கூடாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எப்படி முதல் 10 இடைவிடாமல் இறங்கியதோ அதே போல கொஞ்சம் கூட மாறாமல்
ஒரு துளி கூட, கொஞ்சம் ஒரு நிமிடம் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஓய்வு கொடுக்காமல் தன்னுடைய மகபிரத்தை இறக்கிக் கொண்டே இருக்கிறார். பற்றி பிடிக்க வேண்டியது நம்முடைய கடமை, வெற்றி பெறுவது நம்முடைய கடமை. கண்ணீருக்கு இந்த 10 நாட்களும் தொடர்படியான அணை சொல்வார்கள் அல்லவா, மடை திறந்த வெள்ளம் என்று. அந்த மடை திறந்த வெள்ளத்தை போன்றுதான் நம்முடைய கண்கள் இருக்க வேண்டும். பலாய்களை பார்க்க கூடாது, முசீபத்துக்களை பார்க்க கூடாது, பாவங்களை பார்க்க கூடாது, பாவ எண்ணங்களை, பாவ காட்சிகளை எந்த காலத்திலும் நினைத்து கூட பார்க்க கூடாது. இந்த 10 நாட்களும் திருக்குர்ஆன் ஷரீஃபை பார்த்து 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 திக்ர் பிக்ரை அதிகம் செய்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு பாருங்கள். உலகத்தில் எத்தனையோ பேர்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறார்கள், உலகத்தில் எத்தனையோ பேர்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் சொன்னேன் அல்லவா ஒரு சம்பவம், இந்த சம்பவத்தை யாரும் செய்திருக்க முடியாது. அவரையே மன்னித்த இறைவன் உங்களை மன்னிக்க மாட்டானா? நம்மை மன்னிக்க மாட்டானா? நம்மீது இறக்கப்பட மாட்டானா? உலர்ந்த உதடுகளோடும் ஒட்டிய வயிறுகளோடும் பசி படர்ந்த கண்களோடும் மக்ரிபுடைய நேரத்திலே வானத்தை நோக்கி அல்லாஹும்ம லக சும்து வ பிக ஆமன்து வ அலைக தவக்கல்து, உனக்காக நோன்பு வைத்தேன், உன்னை கொண்டே ஈமான் கொண்டேன், உன்னுடைய உணவை கொண்டே நோன்பை திறக்க போகிறேன், இவ்வளவு நேரம் நான் செய்த அர்ப்பணத்தை நீ ஏற்றுக்கொள் இறைவனே என்று உலர்ந்த உதடுகளோடு ஒருவன் கேட்கக்கூடிய துஆ அர்ஷ் வரைக்கும் எட்டுகிறது. சகோதரர்களே, அல்லாஹ் உங்களையும் என்னையும் கபூல் செய்வானாக. இந்த நல்ல நாளையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொது மன்னிப்பை வழங்குவானாக. எந்த ஒரு நபருமே ரமலான் முடிந்தது, அவன் பாவங்கள் இன்னும் முடியவில்லை என்ற ரீதியில் இல்லாமல், ரமலான் முடிந்தது, அவன் பாவங்களும் முடிந்தது, அவன் நன்மைகள் தொடர்ந்தது என்ற நல்ல தௌஃபீகை தந்தருள்வானாக. ஃபாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே,